வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீக்கெண்ட்னால பசங்களுக்கு லீவு, அதனால் ஒரு சின்னதாக வெளியே போயிருந்தோம். அது எங்கன்னா ஏர்போர்ட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ளைட் நிற்கிறது எல்லாமே இருக்கும். அதுதான் பார்க்க போயிருந்தோம். இது வந்து ஒரு கார்கோ ஃப்ளைட்டு. அங்கே வந்து அந்த பொருளெல்லாம் கூட்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் போகும்போது கரெக்டாக அந்த ஃப்ளைட் நின்றுருந்தது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. மேலே பார்த்தா பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக பறந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஜிஎஸ்டி ரோட்டோட லெஃப்ட் சைடில் எப்போதுமே ஒரு பார்க் மாதிரி இருக்கும். நம்ம அங்கே நின்று பார்க்கலாம். ஃபவுண்டெயின்லாம் இருக்கும், செடி எல்லாமே இருக்கும். அப்போ வந்து ஒரு ஃப்ளைட் வந்து அடிக்கடி வந்து இண்டிகோ ஃப்ளைட் வந்து இறங்கிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இண்டிகோ ஃப்ளைட் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்போது சம்டைம்ஸ் ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டும் வரும். டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். இண்டிகோ, அந்த ஸ்பைஸ் ஜெட்டு அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து இண்டிகோ தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இவங்க எப்போதுமே இங்கே வந்தால் பயங்கர ஜாலியாகிடுவாங்க. ஒரே ஆடிட்டு ஆட்டம் போட்டுட்டு அந்த ஃப்ளைட். அப்புறம் அடுத்தது வந்து எமிரேட்ஸோட ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஒன்று வந்துச்சு. அது வந்து அப்போ தான் ரன்வேயில் வந்து அப்படியே ரன்வேக்கு வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஃப்ளைட்டாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது அதோடய சைஸு, அதோடய சவுண்டு, அந்த பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு சவுண்டாக இருந்துச்சு. அது ஃப்ளைட் அப்படியே போய் அதை டர்ன் பண்ணி அந்த ரன்வேயில் ரொம்ப ஸ்பீடாக வரும். அதுக்கப்புறம் தான் அது டேக் ஆஃப் ஆகும். இதுதான் அந்த வீடியோ. அப்போ கரெக்டாக அந்த டைம்லேயே வந்து ஒரு இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று வந்து இறங்கிச்சு. இண்டிகோ ஃப்ளைட்டுங்கிறது அடிக்கடி வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் மட்டும் எப்போவாவது ஒரு டைம் தான், சம்டைம்ஸ் தான் வரும். வரும்போது அது பயங்கரமாக பெருசாக இருக்கும். பார்க்கவே அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அந்த பக்கத்தில் நம்ம பார்க்குற ஒரு ஃபீல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா விங்ஸு எல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். அது அப்படியே டர்ன் பண்ணி வந்துச்சு. இது வந்து ஒரு எமிரேட்ஸு. அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு. அதை அப்படியே போய் டர்ன் பண்ணி திரும்ப அந்த ரன்வேல வந்து ஸ்பீடாக வரும். இப்போ அது டர்ன் பண்ணிகிட்ருக்கு. அது வந்து டர்ன் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அது அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு. இப்போ டர்ன் பண்ணி ரன்வேல அப்படியே ஸ்பீடாக அதோட சவுண்டு அது வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அதோடய சவுண்டே பயங்கரமாக இருக்கும். அதோடய ஒரிஜினல் சவுண்டு வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா பேக் சைடு ரோடுங்கிறனால ஹாரன் சவுண்டு எல்லாம் அதிகமாக இருந்தனால அதை வைக்கலை. இப்போ அந்த ஃப்ளைட் அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே ரன்வேல போக ஆரம்பிச்சிருச்சு.
இது அடுத்தது ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டு. இது வந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. இது ஒரு கார்கோ ஃப்ளைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.